அடுத்ததாக திரைக்கதை ஆசிரியர் ஆனந்த குமரேசன் அவர்கள் திரைப்படம் குறித்து சில வார்த்தைகள் பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படம் வந்து என்னோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான படம். இப்போ எனக்கு வந்து ஒரு 43 வயசு ஆகுது. நான் வருஷத்துக்கு சுமாராக ஒரு 99 இருந்து ஒரு 20-25 வருஷமாக வருஷத்துக்கு சுமாராக ஆவரேஜாக ஒரு 200லேருந்து 300 படங்கள் பார்க்குற ஆள் நான். அப்போ அவ்வளோ படங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளோ படங்களில் பார்க்காத ஏதோ ஒன்று நான் விவேசினியில் பார்த்தேன். எனக்கு விவேசினா முதல்ல என்னன்னு தெரியாது. அப்போ இக்னரண்ட்டாக இருக்கிறேன்ல, இவ்வளோ படம் பார்த்துருக்கேன் நான், 21 வருஷமாக சினிமாவில் இருக்கிறேன். ஆனால் என்ன விவேசினா என்ன அப்படின்னு எனக்கு தெரில. இப்போ மருது சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குது. அவர் சொல்கிறார்ல, பிராட்லாவை பற்றி நான் அங்கங்கே கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ நான் அவர் யார் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுப்பேன்னு ஒருத்தர் சொல்கிறார்ல. அப்போ விவேசினி என்ன பண்ணுதுன்னா, என்னோட இக்னரன்ஸ், நான் எவ்வளோ இக்னரண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறத முதல்ல ஞாபகப்படுத்துது. அப்போ நான் முதல்ல அக்செப்ட் பண்ணுவேன் அதை, என்னோடய இக்னரன்ஸை நான் அக்செப்ட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சதை வச்சுட்டு நான் ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே என்னால் வந்து எனக்கு இது தெரியும், எனக்கு இது தெரியும், ஏன்னா அது ஒரு சேஃப் ஜோன், ஒரு கம்ஃபர்ட் ஜோன். அது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சுட்டு பேசிகிட்டே இருக்க முடியும். இட் இஸ் ஆல்சோ ஈக்குவலி வேலிட். அது இல்லை. ஆனால் எனக்கு தெரியாத விஷயத்தை யாரோ சொல்கிறாங்கல்ல, யாரோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கல்ல, யாருமே பண்ணலை ஆனால் யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்கல்ல, அப்போனா இந்த நரேட்டிவ் வந்து எனக்கு என்ன 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 சொல்லுது, இந்த நரேட்டிவில் நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன். ஏன் இத்தனை வருஷம் 100 வருஷம் தமிழ் சினிமாவில் ஒரு டாக்குமெண்ட்ரி ஷாட்டில் ஒரு படம் தொடங்கினதே கிடையாது, நான் பார்த்ததில்லை. அப்போ என்னடா இது, எடுத்த உடனே ஒரு இவ்வளோ இன்டலெக்சுவலாக ஒரு படம் தொடங்குதுன்னா, அப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த படம் எனக்கு அறிவு இருக்குன்னு என்னை மதிக்குதோ. ஆமாம் இல்லை. அப்போ நம்ம வந்து படங்களை எப்படி பார்த்து பழகிறோம் அப்படின்னா, எமோஷ்னல் கனெக்ட் இல்லை அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வருது. நான் பெர்ஸ்பெக்டிவாக பார்க்குறேன். ஐ டோன்ட் பிலீவ் திங்ஸ் அஸ் ஒப்பீனியன்ஸ். நான் பெர்ஸ்பெக்டிவாக பார்க்குறேன். அப்போ என்னால் இந்த படத்தோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆக முடியல அப்படின்னா நம்ம மற்ற படங்களோடலாம் எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கோமா? அப்போ எமோஷன்னா என்னன்னு நான் ஒரு கேள்வி வைப்பேன். நாம் எமோஷ்னலாக இது வரைக்கும் எந்த படத்தோடையும் கனெக்ட் ஆகலை. அது ஒரு மித்து. அது என்ன எமோஷனு? நாம் சென்டிமெண்ட்ஸோட தான் அட்டாச் ஆகிருக்கோம், சென்டிமெண்ட்ஸோட தான் ரிலேட் ஆகிறோம். சென்டிமெண்ட்ஸ் வேறு, எமோஷன்ஸ் வேறு. ஸோ நாம் சொல்கிற, நாம் புரிஞ்சு வச்சிருக்கிற எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிற நரேட்டிவ்ஸ்லாம் வரல இன்னும். தமிழ் சினிமா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கு. நாம் இங்கே ஜென்ரலைஸ் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற, இப்போ உதாரணத்துக்கு இதே படத்தில் வந்து அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரு நாம் என்ன நினைப்போம், ஏதோ சென்டிமெண்டலாக ஒன்றும் நிகழவே மாட்டேங்குது. அவங்க அறிவில் வந்து பேசிட்டே இருக்காங்க. அந்த அப்பா அந்த பொண்ணோட அறிவை மதிக்கிறாங்க, அந்த பொண்ணு அந்த அப்பாவோட அறிவை மதிக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரே வீட்டுக்குள்ளே வாழ்கிறாங்க, 2 பேரும் ஃப்ரீடமோட இருக்காங்க. அந்த அப்பா வந்து அந்த பொண்ணை எங்கேயுமே கண்ட்ரோல் பண்ணல. இப்போ நாம் எதை பார்க்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நமக்கு ஒரு படம் தொடங்குது, ஃபஸ்ட்டு ஷாட்ல இருந்து தொடங்குது. நம்ம எத்தனையோ ஆயிரக்கணக்கான சினிமாக்களை பார்த்துருக்கலாம், எக்ஸ்போஸ் ஆகலாம். எல்லா படங்களோட ஃபர்ஸ்ட் ஷாட்ஸையும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட் எங்கே தொடங்குது? ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட்